காற்று மாசுபாடுகளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள். அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டு காற்று மாசுபாடால உலகம் முழுவதும் 81,00,000 பேர் உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்தவங்கள்ல 7,00,000க்கும் அதிகமானவங்க 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள். அதுல அதிக குழந்தைகள் உயிரிழந்த முதல் 5 நாடுகள்னு 2021ஓட இண்டெக்ஸ் எடுத்தீங்கன்னா, முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம இந்தியா தான். 1,69,400 பேரோட நம்ம முதலிடத்தை பிடிச்சிருக்கோம். ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா, மூன்றாவதாக பாகிஸ்தான், நான்காவதாக எத்தியோப்பியா, ஐந்தாவதாக வங்கதேசம். இவங்க எல்லாருமே காற்று மாசுபாடால உயிரிழந்தவங்க. இதுல அதிகமான உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தான். 7,00,000க்கும் அதிகமானோர் அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த கடந்த தீபாவளி அன்னைக்கு ஏற்பட்ட அந்த பட்டாசுகளாலையும் அதிகப்படியான அந்த மாசுபாடு அப்படின்றது வந்து நிகழ்ந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நகர்ப்புறங்கள்லையும் அதிகப்படியான காற்று மாசுபாடுகள் நிறைய மாவட்டங்கள்ல இருந்திருக்கு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து தியாகராய, அதாவது சென்னை, அதுல 2025ல வந்து 34% அதிகரிச்சிருக்கு.